بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுடைய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்கிற சத்திய கருத்தை உலகத்திற்கு எடுத்துச் சொல்வதற்காக இந்த மாநாட்டினை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டிலே பெருகி வரும் பிரச்சனைகளுக்கு பெருமானாரிடமே தீர்வு உண்டு என்கிற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே, இந்த நாடு என்று சொல்வதை விட உலகளாவிய அளவிலே ஏராளமான பிரச்சனைகளை இன்று சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பெரும் பெரும் அறிஞர்களால், சட்ட மேதைகளால், சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் அதற்காக பிரத்யேகமாக சட்டங்கள் இயற்றப்பட்ட பிறகும் கூட சில தீமைகளை, சிலவற்றை சமூகத்திற்கு உகந்தது இல்லை, இது ஆபத்தானது என்று உணரக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அதற்காக முயலுகிறார்கள். ஆனால் அதனால் எந்த விதமான பலனும் இல்லை என்று சொல்லி தோற்று போய் உட்கார்ந்திருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று ஒரு நாட்டை ஆளக்கூடியவர்கள் யோசிக்கிறார்கள். அப்படி யோசனை செய்து அவருடைய அறிவுக்கு உட்பட்டு அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு பயனளித்திருக்கிறது, இதையெல்லாம் சற்று விரிவாக பேசுவதற்காகத்தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. உலகளாவிய அளவிலே பல்வேறு விதமான கொடுமைகளும் பிரச்சனைகளும் இருக்கின்றது. அதற்கு அல்லாஹுடைய தூதர் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தீர்வு இருக்கிறது என்பதை நாம் விளக்கி சொல்வதற்கு முன்பாக, நாம் வாழுகின்ற தமிழகத்திலே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் குழப்பத்தை துவக்கமாக சுருக்கமாக உங்களுக்கு முன் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு தமிழகத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னால் அந்த கட்சி இரண்டாக பிளவுபட்டு இரண்டு தலைமையின் கீழ் நாங்களா நீங்களா என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலே ஒரு குடுமிப்பிடி சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடைபெறுகின்ற சண்டைகளை எல்லா மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்திலே யார் அதிகமான மெஜாரிட்டியை, எங்கள் பின்னால் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று நிரூபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆட்சி. இந்த நேரத்தில் நாம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர் மரணம் அடைந்து விட்டால் அடுத்த அந்த தலைமைக்கு யார் வருவார் என்று சொல்லி இது போன்ற கருத்து வேறுபாடு வருவது ஒரு விதர்ப்பமான விஷயம் அல்ல. அதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும், அதெல்லாம் ஒத்துக்கொள்ளத்தான் செய்யணும். அப்படி வருகின்ற பொழுது எனது தலைமை தான் சரியான தலைமை என்று பேசுவதற்கு நீ நான் என்று போட்டி போடக்கூடியவர்கள் எதை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதுவரைக்கும் சின்னமா என்று இதே முதலமைச்சர் இருந்தார். கட்சியினுடைய பொதுச் செயலாளராக ஆம் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று இதே முதலமைச்சர் சொன்னார். அதற்கு பிறகு திடீரென்று அவருக்கு ஒரு ஞானம் பிறக்கிறது. எல்லாரும் டிவியை பார்த்துட்டு இருக்கிறான்.
பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு போயிட்டு மெரினால இருக்கக்கூடிய முதலமைச்சர் அடக்கம் செஞ்ச அந்த இடத்துல போயிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே ஒரு தியானத்தில் உட்கார்ந்துட்டார். ஒரு பயலுக்கு ஒண்ணுமே புரியல. அரை மணி நேரம் தமிழ்நாடு அப்படியே முடிச்சிட்டு இருக்கு. ஓபி எப்ப எழுந்திருப்பார், என்ன செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு நித்திய தியானத்தில் போய் உட்கார்ந்துட்டார். அதுக்குள்ள பார்த்தா மீடியா போய் குமியுது, காவல்துறை போய் குமியுது, பொதுமக்கள் போறாங்க. என்னன்னு தெரியலையே, எதையும் சொல்ல போறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சஸ்பென்ஸ், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி எல்லாம் முடிச்ச வந்த, ஓகே அது கூட பரவாயில்லை. மீடியாக்களை சந்திச்சிங்க, அது கூட பரவாயில்லை. அப்படி சந்திக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய நிர்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னு காரணங்களை சொல்லுவது கூட பிரச்சனை இல்லை. இதையெல்லாம் சொல்றாரு, எனக்கு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு போச்சு, இதெல்லாம் நானாக ராஜினாமா பண்ணல, அதனால திரும்ப மீட்டெடுக்க போறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பூகம்பத்தை வெடிக்க செய்கிறார். என்ன சொன்னாரு, என் கூட அம்மாவுடைய ஆன்மா வந்து பேசிச்சுன்னாரு. மறைந்த ஜெயலலிதா இவரோடு வந்து ஆன்மால வந்து பேசினாங்களாம். இவரா வந்து இப்ப பேசலையா. மக்கள் நீங்க நம்பிக்கணுமா? 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி ஒரு கூமுட்டைகளாக நம்மை ஆக்குகிறார்கள் என்று பாருங்கள். இத்தனை மக்களுக்கும் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறோமே, எவ்வளவு கவனத்தோடு பேசணும் யோசித்து பார்த்தேன். முதலமைச்சர் அவங்க வழியில தான் நாங்கள் நடந்தோம், அந்த வழிக்கு நாங்கள் துரோகம் செய்ய விரும்பல. இது நேரடியாக பேசக்கூடிய பேச்சு. ஆன்மா வந்துச்சு தூண்டிச்சு அப்படின்னு சொன்னா ஏதோ மந்திர தந்திரத்தில் பேசுற பேச்சு போல, மிக ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவரெல்லாம் இப்படி பேசுவாரா என்று எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார். அந்தமா அதே மாதிரி தான், நானாவா முதலமைச்சருக்கு கேட்கிறேன், எனக்கும் அது மாதிரி அவர் சொல்லிட்டார்ல அதே பந்த நானும் போடணும், அப்படி எனக்கும் ஒரு அந்தமா வந்து ஒரு உந்துதல். அதனால தான் சொல்றேன். அப்ப 2 பேரையுமே அந்த அம்மா தான் வந்து தள்ளி விடுது, போ 2 பேரும் போட்டி போடு. இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டார்களா? கேலி கூத்தாக எண்ண மாட்டார்களா? அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு பெரிய கவலை இல்லை. ஒரு பதவிக்காக பிடிக்கின்ற சண்டை எந்த அளவிற்கு மிக மோசமாக இருக்கிறது என்று பாருங்கள். முதலமைச்சர் மரணிக்கிறார், ஜெயலலிதா மரணிக்கிறார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எல்லோரும் சேர்ந்து என்ன சொன்னார்கள்? ஒரே குரலில் என்ன சொன்னார்கள்? சின்னம்மா 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 சின்னம்மா, எங்க சின்னம்மா, அம்மா அம்மா போயிட்டாங்க, அம்மா இடத்துல சின்னம்மா. வேற வார்த்தையே வரல. அந்த அம்மா இருந்த காலத்தில எல்லாம் இப்படியே தான் துதிப்பாடினாங்க. துதிப்பாடி துதிப்பாடி அந்த அம்மாவை எங்கள் பார்வையிலே அந்த கட்சியினுடைய பெயரை பயன்படுத்தி பெரிய ஆதாயம் அடைந்தவர்கள் எல்லாம் ஜெயலலிதாவை ஏமாற்றி விட்டார்களோ என்ற எண்ணத்தை அனைத்து மக்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து சின்னம்மா பாட்டு பாட போயாச்சு. சரி, சின்னம்மா பாட்டுன்னு படிச்சீங்கல்ல, அவங்க தான் வரணும், அவங்களுக்கு தான் எல்லா விதமான உரிமையும் இருக்கு. 32 வருஷம் கூட இருந்தாங்க, கூட இருந்தனால அவங்க தான் எல்லாமே நல்லது கெட்டது தெரியும், அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, அக்கா மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னு எவன் எல்லாம் பேசுனானோ ஒரு 4 நாள்ல 3 நாள்ல 2 நாள்லயே ஃபியூஸ் போகும். அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு இல்ல அம்மாவுடைய ஆட்சி என்பது அவங்க இவரைத்தான் அடையாளம் காட்டிட்டு போனாங்க, அப்படியே தலைகீழா பேசுறான். இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அற்புதமான அந்த உபதேசங்கள் நம்முடைய கவனத்திற்கு வருகிறது. பதவிக்கு நீ அலையாத. இறை தூதரவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உபதேசம், பதவிக்கு நீ தேடி போகாத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து கேட்டாங்க, எங்களுக்கு பதவியை கொடுங்கன்னு கேட்டாங்க. கேட்டவர்களுக்கு பதவியை தர மாட்டேன் என்று சொன்னார்கள். நீ கேட்டு பெறாதே, நீ கேட்டு பெற்றால் படைத்தவனின் உதவி உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. பதவி என்பதெல்லாம் பொறுப்பு என்பதெல்லாம் மக்களால் பார்த்து உனக்கு கொடுக்க வேண்டும். நீ போயிட்டு பிச்சை எடுக்க கூடாது. அதை அடைவதற்காக எட்டி பிடிப்பதற்காக எவன் தலையிலும் மிதிக்கலாம் என்று சொல்லி எண்ணம் வரக்கூடாது. இறை தூதரவர்கள் சொன்னார்கள். இன்று இறை தூதரவர்கள் சொன்ன பதவி விஷயத்தில், ஒரு தலைமைத்துவ விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை வைத்திருக்கிறான். இந்த ஜமாத்தை வளர்த்தவர்கள், இந்த ஜமாத் இன்று 30 ஆண்டு காலமாக பல்வேறு விதமான அடக்குமுறைகளையும் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் பல்வேறு விதமான வெட்டுக்குத்துக்கள் அத்தனையும் எதிர்கொண்டு
சத்தியத்தை இந்த மண்ணிலே நிலைநாட்டுவதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இதற்கு யார் துவக்கமாக இருந்தார்களோ, இதற்கு யார் மிக முக்கிய காரணியாக இருந்தார்களோ, சகோதரர் பிஜே அவர்கள் ஒரு காலத்திலே இந்த ஜமாத்துடைய தலைமை பொறுப்பிலே இருந்தார். இன்று அவருக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லை, பதவியும் இல்லை. சிந்தித்து பாருங்கள். இன்று ஒரு மாநாடை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் சவால் விட்டு சொல்லுகிறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு பேர் உதவி செய்திருக்கிறான். இது ஒரு மாவட்ட மாநாடு, ஆனால் பிறருக்கு இதுதான் மாநில மாநாடு. முடியாது. அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, எங்கள் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உதவிகள், பேர் உதவிகளை எல்லாம் எந்த இயக்கங்களும் எட்டி பிடிக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே இவ்வளவு பெரிய ஜமாத்தை வளர்த்திருக்கிறோம், இத்தனை லட்சோப மக்களை உண்டாக்கி விட்டோம். எங்க பார்த்தாலும் மர்கஸ், சொந்த மர்கஸ். இந்த ஜமாத் 2004 தமுமுகவை விட்டு விலகி வரக்கூடிய நேரத்திலே ஒதுங்குவதற்கு, ஆலோசனை செய்வதற்கு அன்று சம்சுலுவா இருக்கட்டும், சகோதரர் பிஜேவா இருக்கட்டும், எம்எஸ் இருக்கட்டும், முக்கிய தலைவர்கள் ஒதுங்கி பேசுவதற்கு கூட இடம் கிடையாது. இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான மர்கஸ்களை கொண்ட மிகப்பெரிய ஜமாத்தாக வளர்த்தெடுத்த பிறகு ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க தலைவர்கள் எல்லாம். சின்ன சின்ன பையனெல்லாம் ஜமாத்துல தலைவர். அல்தாஃபியை பார்த்து கேட்டார்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே. எல்லாம் முடிஞ்சது, படபடன்னு பேசினாரு, பேட்டியை முடிச்சாரு. நீங்க இந்த ஜமாத்திலே என்னவா இருக்கிறீங்க? நான் தான் இந்த அமைப்பினுடைய மாநில தலைவர் என்று சொன்னார். சொன்ன உடனே உட்கார்ந்துருக்கிறவங்க ஷாக் ஆகி போயிட்டான். மாநில தலைவர் என்றால் அப்போ சகோதரர் ஜெயினுலாபுதீன் அவங்க இப்ப எந்த பொறுப்புலையுமே இல்லையே. பொறுப்பில் இல்லாமல் இந்த அமைப்பை விட்டு ஒன்றுமில்லாமல் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்தா? இறை தூதரவர்கள் அப்படித்தான் எங்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய பதவி சுகங்களுக்கு ஆசைப்படக்கூடாது என்று சொன்னார்கள். அது இறைவன் கொடுக்கக்கூடிய நேரத்திலே அதை நீங்கள் சரியான முறையிலே செயல்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதனால இருக்கின்ற இயக்கங்களிலேயே இந்த ஜமாத்திற்கு பேர் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறான். சரி, நாட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு விவகாரத்துக்கு வருவோம். நிறைய பிரச்சனை நாட்டிலே இருக்குதுங்க. அதை தீர்ப்பதற்காக பல்வேறு விதமான திட்டங்களும் போடப்படுகிறது. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்வதாக இருந்தால், காலம் காலமாக பிறப்பின் அடிப்படையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த நாட்டிலே தாழ்த்தப்பட்ட சமூகம் என்கிற பெயரிலே தலித் மக்கள்களையும் பழங்குடியின மக்களையும் மிகப்பெரிய அளவிலே நசுக்கக்கூடிய வேலைகளை இன்றைய மேல் சாதியினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஒரு கொடுமை. மனிதர்களை மனிதர்களாக பாவிக்க மாட்டார்கள். நீ பிறப்பின் அடிப்படையிலே தாழ்த்தப்பட்டவன், உனக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து கிடையாது, எங்களுக்கு நீ சமமானவன் கிடையாது. அதான் அந்த ஏற்றத்தாழ்வு. எதன் அடிப்படையிலே பேசுகிறார்கள்? தங்கள் மனம் போன போக்கிலே இதை சொல்லுகிறார்களா? கிடையாது. அவருடைய வேத புத்தகம் சொல்லுகிறது, இந்து மனு தர்ம நூல் சொல்லுகிறது, கிருஷ்ண பகவான் சொல்லிவிட்டார், நாங்கள் சொல்லவில்லை, கடவுளே சொல்லிவிட்டார். வர்ணாசிரமம் இருக்கிறது. சனாதன தர்மம் என்பது இதுதான். மனிதர்களை தாழ்த்தப்பட்டவர்களாக, அடிமைகளாக நடத்துவது என்பதுதான் இந்து மத தர்மம். அதிலே அவரே வர்ணத்தை பூசிவிட்டார். கடவுளுடைய தலையிலே பிறந்தவன் உயர்ந்தவன், காலிலே பிறந்தவன் தாழ்த்தப்பட்டவன். நீங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட பிறப்பு. சமூகத்திலே உங்களுக்கு எந்த விதமான உயர்வும் கிடையாது, அந்தஸ்தும் கிடையாது. ரொம்ப நசுக்கப்பட்டாங்க தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள். அவர்களால் ஒரு அடிப்படை உரிமைகளை பெற முடியல. ஒரு தேநீர் விடுதிக்கு சென்று எல்லோரை போலவும் அவர்களால் தேநீர் பருக முடியல. இரட்டை குவளை, எல்லா மக்களுக்கும் ஒரு குவளை டம்ளர். தாழ்த்தப்பட்டவன் என்று சொன்னால் நீ பிறப்பிலே தாழ்ந்தவன், போட உனக்கு ஒரு குவளை. சிரட்டையை கொடுப்பாங்க, அதில் தான் நீ குடிச்சிட்டு போகணும். தெருவிலே நடமாட முடியாது, புத்தாடை அணிய முடியாது, படிப்பு பெற முடியாது, அவருடைய வேத புத்தகங்களை கற்க முடியாது, அவருடைய வழிபாட்டு தளத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. எத்தனை விதமான சடங்கு சம்பிரதாயங்கள். ஒரு சமூகம் இன்றும் அடிமைப்பட்ட சமூகமாக இருக்கிறது. எத்தனை பிரச்சனையை பேசுறோம் நாட்டில். அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, பூலோக பிரச்சனை, வானளவிய பிரச்சனை, விஞ்ஞான பிரச்சனை எல்லாம் பேசுறோமே. மனுஷனா நடத்துறதுக்கு நீ என்ன நடவடிக்கை எடுத்தியோ அதுல என்ன நீ பலன் அடைஞ்சிருக்கிற? தீண்டாமை ஒழிப்பு சட்டம் போட்டீங்க, தீண்டாமையை ஒழிச்சிட்டீங்களா?
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் படிப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கும், அவன் அந்தஸ்து உயரும் என்று சொன்னீர்கள். உயர்ந்தார்களா? என் இன மக்கள் இன்றும் அடிமைகளாகத்தானே இருக்கிறார்கள். அவர்கள் தாழ்த்தப்பட்ட இனத்திலே பிறந்தார்கள் என்று சொல்லி எத்தனை விதமான கொடுமைகள், கொடூரங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. சாதாரண விஷயம் அது. அரியலூர் மாவட்டத்திலே நந்தினி என்கிற ஒரு பெண் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டால் ஊடகங்கள் எல்லாம் 70 நாட்களுக்கு மேலாக அப்போலோ மருத்துவமனையை சுற்றி கொண்டிருந்தது. அதற்கு பிறகு ஜல்லிக்கட்டு பிரச்சனை, பொங்கலுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்துட்டீங்க. ஜல்லிக்கட்டு பிரச்சனைகளுக்கு பிறகு தமிழகத்தில் நடைபெறுகின்ற சண்டைகளை படம் பிடித்து காட்டுறீங்க. என் சகோதரி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டாலே இந்து முன்னணி அமைப்பு நாங்கள் தான் தேசியவாதி, நாங்கள் தான் தேசப்பற்றாளர், நீங்கள் எல்லாம் தேச துரோகி என்று சொல்லி இந்த நாட்டிலே இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக, தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு எதிராக வெறியூட்டி கொண்டிருக்கிறார்களே இந்துத்துவ பயங்கரவாதிகள். அப்படிப்பட்ட ஒரு இந்துத்துவ பயங்கரவாதியால் என் சகோதரி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டாலே 16 வயசு புள்ள, அப்பன் கிடையாது, படிப்பு கிடையாது, குடும்ப வறுமை, தாழ்த்தப்பட்ட இனம். என்ன பண்ணினீங்க? அவளுக்கு ஆசை வார்த்தை காட்டி அவளுடைய வயிற்றிலே நீங்கள் கருவை கொடுத்தீர்கள். ஒரு சிசுவை கொடுத்துட்ட, வயசு 16, வயிற்றுல குழந்தையை சுமக்கிறா. செஞ்சது யாரு? இந்து முன்னணி அமைப்பினுடைய நிர்வாகி செய்யறான். அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று அந்த தாழ்த்தப்பட்ட பெண் கூலி தொழில் செய்யக்கூடியவள், அதிலே தன்னுடைய குடும்பத்தினுடைய வயிற்றை கழுவி கொண்டிருக்கிறார்கள். அந்த கொடூரத்தை செய்துவிட்டு பிறகு கர்ப்பமான பிறகு எனக்கு வாழ்க்கை கொடு என்று கேட்ட நேரத்தில் நந்தினிக்கு ஏற்பட்ட நிலை என்ன? வா என்று கூட்டிக் கொண்டு ஏதோ திருமணம் முடிப்பது போல அந்த சின்ன பிள்ளையை அழைத்து சென்று இவனும் இவனுடைய கூட்டாளிகளும் கொடூரமான முறையிலே பாலியல் வல்லுறவு செய்து கொடுமைகள் செய்து அந்த பிஞ்சு குழந்தைகிட்ட அப்படிப்பட்ட ஒரு வெறியாட்டத்தை நிகழ்த்திய பிறகு அவனுடைய வெறி தனியல. வயிற்றில சிசு இருக்குன்னு சொன்னா குழந்தையை காட்டி பயமுறுத்தினா, குழந்தையை காட்டி பயமுறுத்துறா என்று சொல்லி கொடூரமான முறையிலே கூர்மையான ஆயுதத்தை வைத்து கிழித்து எந்த பகுதியின் வழியாக குழந்தைகளை அந்த தாய்மை என்கிற அந்தஸ்தை பெறுவதற்கு பெற்றெடுப்பார்களோ அதை கிழித்து உள்ளே இருக்கக்கூடிய சிசுவை எடுத்து அந்த பிள்ளை உடுத்திருந்த ஆடையிலேயே சுற்றி எரித்து சாம்பலாக்கி இவளையும் கொண்டு போயிட்டு கிணத்துல போட்டீங்களடா அயோக்கியர்களா. இது மேல் சாதியினுடைய ஆதிக்கத்தில் நடைபெற்ற சம்பவம் இல்லையா? தாழ்த்தப்பட்டவள் எவன் கேட்பான்? ஜல்லிக்கட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, எல்லா மீடியாவும் மெரினாக்கு போயிருக்கிறான், அதானடா உங்க திட்டம். தாழ்த்தப்பட்ட ஒரு பிள்ளை உயிரை இழந்திருக்கிறாளே, அந்த குடும்பம் நிர்கதியாய் நிற்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு கொடூரம் அவளுடைய பிறப்பு தாழ்த்தப்பட்ட பிறப்பு என்று சொல்லி நடைபெறவில்லையா? தலித்து குழந்தைகள் வட மாநிலங்களிலே தலித்து 2 குழந்தைகள் தலித்துக்கு பிறந்தார்கள் என்கிற பெயரிலே வீட்டோடு வைத்து கொளுத்தப்பட்டார்களே. தலித் என்பதற்காக என்னடா பாவம் பண்ணாங்க? பிறப்பின் அடிப்படையில் அந்த பிள்ளை தானாக தீர்மானித்து வருகிறதா? நான் உயர்ந்த சாதி, நான் தாழ்ந்த சாதி என்று சொல்லி தேர்ந்தெடுக்கிறதா? கொடூரம் இல்லையா? கொல்லக்கூடிய நேரத்திலே, கொளுத்தக்கூடிய நேரத்திலே சற்று கூட ஈவு இரக்கம் இருக்காதா? குஜராத் எந்த மோடியை பிடிச்சாங்களோ அந்த குஜராத்திலே உனா என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியிலே சென்ற ஆண்டு செத்து போட மாட்டினுடைய தோலை உரித்தார்கள் என்று சொல்லி ஒரு கொடூர வேட்டை நடத்தப்பட்டது. 4 இளைஞர்கள், தலித் சமுதாயத்தை சேர்ந்த 4 இளைஞர்கள் செத்து போன மாட்டோடைய தோலை உரித்தார்களாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அஹ்லாக் என்கிற ஒரு முஸ்லிமை மாட்டின் பெயரை சொல்லி கொடூரமாக கொலை செய்த கும்பல், வெறி கொண்ட கும்பல், ஆதிக்க சக்தி தலித் என்பதற்காக அந்த 4 இளைஞர்களையும் மிக கொடூரமான முறையிலே கட்டி வைத்து அந்த காட்சிகள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் வந்தது, பார்க்க முடியல. அதே போன்று ஏராளமான முஸ்லிம்கள் மாட்டின் பெயரால் கொடூரம் செய்யப்பட்டார்கள். நமக்கும் முஸ்லிமுக்கும் நமக்கும் இந்துத்துவ சக்திக்கும் நடைபெறுகின்ற பிரச்சனை என்பது வேற. என் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு எதிராக நீ செய்த இந்த கொடூரம் எதற்காக?
அவன் பிறப்பால் தாழ்த்தப்பட்டவன். குஜராத் மாநிலத்திலே அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே சமர் என்கிற குலத்திலே பிறந்தவர்கள். சமர் என்கிற குலம் என்பது ஆண்டாண்டு காலமாக செத்து போன மாட்டினுடைய, அழுகி போன மாட்டினுடைய தோலை உரிப்பதுதான் அந்த குலத்தொழில். இந்த அயோக்கியர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதற்காக உயிரோடு உள்ள மாட்டை இவர்கள் கொன்றுவிட்டார்கள், அதனுடைய தோலை உரிக்கிறார்கள் என்று சொல்லி மனிதர்களுடைய தோலை உரித்தீர்களடா. ஒரு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம். ஜல்லிக்கட்டில் எங்கள் காளை எப்படிப்பட்ட காளை என்று சொன்னால் 2 கொம்பு சிங்கம் என்று பேசுகிறார்கள். இல்லப்பா அது காளை தான், காளை இல்ல அது சிங்கம், 2 கொம்பு உள்ள சிங்கம்னு சொல்றாங்க. இப்ப மாடை மாடாக பார்க்க மாட்டோம், அதை விட மேலான நிலையில் பார்ப்போம் என்று பேசக்கூடியவர்கள் நந்தினியை மாட்டை விட மோசமாக பார்க்கிறார்கள். அந்த தலித் சகோதரர்களை மோசமாக பார்க்கிறார்கள். ரோஹித் வெமுலா நிறைய பேருக்கு தெரியாது. ஹைதராபாத்தில் படிச்சிட்டு இருந்த ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு தலித் மாணவன். பாரதிய ஜனதா கட்சியில ஏபிவிபி என்ற பெயரிலே மாணவர் அமைப்பை வைத்திருக்கிறார்கள். அந்த மாணவர் அமைப்பின் மூலமாக அவன் தலித் என்பதற்காக அவனுக்கு ஏராளமான கொடுமைகள் நிகழ்த்தப்படுகிறது, கொடூரங்கள் நிகழ்த்தப்படுகிறது. மனதால் அவனை மிகப்பெரிய உளைச்சலுக்கு ஆளாக்குகிறார்கள். ஒரு கட்டத்திலே இனி இந்த ஆதி சாதிகளுக்கு எதிராக நம்மால் ஜெயிக்க முடியாது, வாழ முடியாது, உயிரை மாய்த்துக் கொள்வோம் என்று சொல்லி இறந்து போனானே, தற்கொலை செய்து கொண்டானே ரோஹித் வெமுலா. இந்த நாட்டிலே எத்தனை ரோஹித் வெமுலா, எத்தனை நந்தினி, எத்தனை கொடூரங்கள். என்னடான்னு கேட்டா பிறப்பால அவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்டவங்க, நாங்கெல்லாம் உயர்ந்தவங்க. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு காட்டி சமூகத்தை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். தீண்டாமைக்கு எதிராக சட்டம் போட்டார்கள், ஒன்றும் பயன் இல்லை. பல்வேறு விதமான நடவடிக்கை, எந்த விதமான பயனும் இல்லை. இந்த சமுதாயத்தை பாருங்கள். படைத்தவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை பாருங்கள். இந்த சமுதாயத்தில் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பாரம்பரிய முஸ்லிம்களா, அரபு நாட்டு இறக்குமதிகளா? கிடையவே கிடையாது. எல்லாம் ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்னாடி போனா, ஒரு 7-8 தலைமுறைக்கு முன்னால் போனால் நம்முடைய மூதாதையர்கள் அன்றைய காலகட்டத்திலே ஆதிக்க சக்தியால் செய்யப்பட்ட கொடுமைகளை சகித்துக் கொள்ளாமல் இஸ்லாம் தான் அமைதி மார்க்கம், இஸ்லாத்திலே தான் சமத்துவம் இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தீர்வை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அவர்களின் சந்ததிகளாக நாங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு கிடையாது, இங்க சாதிய வேறுபாடு கிடையாது. இதுல இன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இருப்பார், நேற்று ஏற்றுக்கொண்டவர் இருப்பார். எந்த விதமான வேறுபாடும் கிடையாது, பாகுபாடும் கிடையாது. உலகத்தில் எந்த விதமான ஆன்மீக சித்தாந்தமும் மனிதனை மனிதனாக சமமாக பாவிக்கக்கூடிய சித்தாந்தத்தை சொல்லவே கிடையாது. வேதம் படிச்சுட்டா வசந்தவன், செவப்பா இருந்தா வசந்தவன். இன்றும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மேற்கத்திய நாடுகளிலே இந்த கருப்பின அழிப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெள்ளை தோல் ஆதிக்க அங்க நடைபெறுகிறது. கருப்பா இருக்கிறவன் எல்லாம் கொடூரம் செய்வான், கொடுமை செய்வான், வெறிநாயை ஏவி விடுவான். அவ்வளோ பெரிய சமூகத்திலே பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்த தீர்வுகளையும் அவர்களால் எட்டி பிடிக்க முடியவில்லை. இன்று இஸ்லாமிய சமூகத்தால் இது நடத்த முடிகிறது. எங்களிடத்திலே இது போன்ற வேறுபாடுகள் இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை என்று சொன்னால் எது அதை ஏற்படுத்தியது? இஸ்லாம் தான் அதை ஏற்படுத்தியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்த அந்த தீர்வு தான், அந்த பாடம் தான் எங்களை இப்படி பழக்கி இருக்கிறது. சொன்னார்கள், நீங்கள் அத்தனை பேருமே ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தவர்கள், உங்களுக்கு மத்தியிலே எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. நிறத்தாலோ மொழியாலோ பிறப்பாலோ எந்த வேறுபாடும் கிடையாது. நீங்கள் அத்தனை பேரும் ஒரு ஆணில் இருந்து ஒரு பெண்ணில் இருந்து படைக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக கிளைகளாக, கோத்திரங்களாக இறைவன் உங்களை பிரித்திருக்கிறான். ஒவ்வொருத்தரும் பார்ப்பதற்கு வித்தியாசமான தோற்றத்தில் இருப்பது, நிறத்தால் மாறுபட்டு இருப்பது, அத்துணையுமே அடையாளம் காணுவதற்காக என்பதற்காகத்தான் அமைத்திருக்கிறோம். உங்களிலே சிறந்தவர்கள் நிறத்தால் வெள்ளை நிறத்தவர்கள் அல்ல, பிறப்பால் உயர்ந்தவர்கள் அல்ல, அத்துணை பேரும் சமமானவர்கள். படைத்தவனை அஞ்சக்கூடிய விஷயத்தில் தான் நீங்கள் உயர்வானவர்களாக இருக்க முடியுமே தவிர இது உங்களை தீர்மானிக்கக்கூடியது இல்லை என்று சொன்னார்கள். இன்றும் அது இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியிலே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் அடக்குமுறைக்கு ஆளாகக்கூடிய ஒருவன் யோசிக்கிறான், எனக்கு இஸ்லாம் தான் தீர்வாக இருக்க முடியும். இதே நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்டது.
சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன புரட்சி? மீனாட்சிபுரத்திலே நடைபெற்ற புரட்சி தெரியாதா? ஒரு கிராமமே இஸ்லாத்தை நோக்கி வந்தது. அதே போன்று சில மாதங்களுக்கு முன்பு நாகப்பட்டினத்திலே அங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து மக்கள் வழிபாட்டு உரிமையை பறிக்கிறார்கள். எங்களுக்கு இஸ்லாம் தான் தீர்வு என்று சொல்லி அதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்களே. ஏன் இஸ்லாத்தை தேர்வு செய்கிறார்கள்? சமத்துவம், இங்க வேறுபாடு கிடையாது, பாகுபாடு கிடையாது. இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த விதமான வேற்றுமையும் பாராட்டாமல் அத்துணை மக்களையும் சமமாக பாவிக்கக்கூடிய உணர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான் என்ற நம்பிக்கையின் மூலமாகத்தான் சாத்தியப்படும். நபிகளார் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் மூலமாகத்தான் சாத்தியப்படும். ஏனைய எந்த விதமான சட்டங்களாலும் திட்டங்களாலும் அவர்களால் கொண்டு வரவே முடியாது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எத்தனை, சமூகத்தில் அதற்காக தீர்ப்பதற்கு எத்தனை முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. பெண் குழந்தை பிறந்தாலே பதறுகிறார்களே பெற்றோர்கள் எல்லாம், பார்க்கிறோமா இல்லையா? அட ஒரு ஏழை பாலை பதறுகிறான் என்று சொன்னால் இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கிறது, எப்படி ஆளாக்குறது தெரியாம முழிக்கிறான்னு சொல்லலாம். பணம் படைத்தவன் கூட பதறுகிறான். பொம்பளை பிள்ளைய நிறைய பெத்தா அரசன் கூட ஆண்டி. ஏன்? ஆம்பளை விட நிறைய சோறு போடுறீங்களா? ஆம்பளை விட நிறைய படிக்க வைக்கிறீங்களா? அப்படிலாம் படிக்க வைக்கிறாங்க. பொம்பளை பிள்ளை என்று சொன்னால் பெண் பிள்ளையை ஆண் பிள்ளையை விட அதிகமாக சீராட்டி பாராட்டி வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பெல்லாம் எல்லா சமூகங்களிலுமே இருக்கிறது. அவ்வளவு ஒரு பாசம் பொம்பளை பிள்ளைனா. ஆனால் பெற்ற உடனேயே ஒரு கவலை வருகிறது. உன்னை பெத்துட்டோமே, உன்னை எப்படி வளர்க்க போறோம்? உனக்கு நாங்கள் நல்ல உடையை கொடுத்துட முடியும், எங்க சக்திக்கு உட்பட்டு நல்ல படிப்பை கொடுக்க முடியும், நல்லபடியாக வளர்க்க முடியும். ஆனால் கல்யாணம் என்று வருகிற பொழுது உனக்கு எப்படி நாங்கள் காரியம் நடத்துறது, அந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறது? அன்னைக்கு உள்ள காலகட்டத்திற்கு உன்னுடைய ரேட் எப்படின்னு எனக்கு தெரியாது. மாப்பிளைக்கு எவ்வளவு விலை கொடுப்பது என்று எங்களுக்கு தெரியாது. பயம் இருக்கிறதா இல்லையா? அரசாங்கத்தில் திட்டங்களை போடுகிறார்கள். என்ன திட்டமா? குழந்தை பிறந்த உடனேயே நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களை பார்க்கலாம். பெண் குழந்தை பிறந்தால் பெண் குழந்தை பிறந்த உடனேயே உங்களுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீமில் நீங்க சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த குழந்தை அப்படியே வளர 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 அந்த பிள்ளைக்காக நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த காப்பீடும் அப்படியே வளர்ந்து கொண்டு கல்யாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய தொகை வரும். 5 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி இருக்கு, 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி இருக்கு. ஏண்டா பாலிசி? இதெல்லாம் ஒரு பாலிசியா? பெண்களை திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் வியாபாரம் செய்கிறார்களே, அவளும் ஒரு மனுஷி தானே, அவளுக்கும் உணர்வு இருக்குமா இல்லையா? தாய் தகப்பன் சம்பாதிச்சிருக்கக்கூடிய அவனுடைய சொத்துக்களை எல்லாம், வீடு வாசல்களை எல்லாம், வசதி வாய்ப்புகளை எல்லாம் இழந்து பெற்றவர்கள் தெருவில் வந்து உட்கார்ந்து நமக்கென்று ஒரு வாழ்க்கை கொடுக்கிறார்களே என்று சொல்லி அவள் நொந்து கொள்ள மாட்டாளா? எவனுமே யோசிக்க மாட்டேன்றானே. படிச்சவனும் அப்படித்தான் இருக்கிறான், படிக்காதவனும் அப்படித்தான் இருக்கிறான். அவன் அவனுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ப ரேட் ஃபிக்ஸ் பண்றான். கல்யாணம் வந்து உட்கார்ந்த உடனேயே பிள்ளை நல்லா இருக்கா, படிச்சிருக்கா, நல்ல குடும்பமா, நல்ல கோத்திரமா, அதனுடைய தன்மைகள் எப்படி, அந்த குடும்பத்தினுடைய நடவடிக்கை எப்படி, அதையெல்லாம் தாண்டி என்ன தருவீங்க? இதை பேசுறதுக்குன்னு 4 பேரை கூட்டிட்டு போவான். சம்பந்தம் பேசுற இடத்துல உனக்கெல்லாம் சரியா பேச தெரியாது, நாங்க வரோம். எவ்வளவு பெரிய அக்கிரமம், பெண் இனத்திற்கு எதிராக எவ்வளவு பெரிய கொடுமை அது. கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிறகு அவ்வளவு சிரமப்பட்டு கல்யாண வாழ்க்கை அடைந்த பிறகு சரி சிரமப்பட்டுட்டோம், கடன் பட்டுட்டோம், பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டோம், இதுக்கு பிறகு நல்லா இருந்த போதும் என்று நிம்மதியாக இருக்க முடியுதா? நிம்மதியாக இருக்க முடியலையே. அவளுக்கு கர்ப்பம் உண்டாகிடுச்சுன்னு சொன்னா அடுத்தடுத்து சீரு அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு இந்த சமுதாயத்திலும் இருக்கேங்க. முஸ்லிம்கள் செய்யலன்னு சொல்ல முடியுமா? சீர் வரிசைன்ற பேர்ல குழந்தை பிறந்தால், பெண் குழந்தையா இருந்தால் அதுக்கு ஒண்ணு, ஆம்பளை பிள்ளையா இருந்தால் அதுக்கு ஒண்ணு என்று அந்த குழந்தை வளர 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 அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார்கள் பிள்ளையை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்களே, அவங்களுடைய வாப்பா உம்மா பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வருகிறார்களே. பள்ளிவாசல பாருங்க, குமரி காரியமா வந்திருக்கிறேன், குமரி காரியமா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணீரோடு பிள்ளையை பெற்றெடுத்தவர்கள் வந்து நிற்கிறாங்களே. ஒரு மனசாட்சி இல்ல, ஒரு உறுத்தல் இல்ல. எல்லா சமூகங்களிலுமே வரதட்சணை என்பது தலைவிரித்து ஆடுகிறது. வரதட்சணை ஒழிப்பு சட்டம், டவுரி பிரிவென்டிவ்
ஆக்ட் எல்லாம் வச்சிருக்கிறான். டௌரியை ஒழிக்கிறதுக்கு சட்டம் இருக்கு. 7 வருஷம் தண்டனை கொடுத்துருவேன். நான் கேட்கிறேன், வரதட்சணை வாங்கி கல்யாணம் முடிக்கிற அத்தனை பேரும் 7 வருஷம் கம்பி என்றானா? நீ எல்லாம் அப்படி சட்டத்தை வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி சட்டத்துறை நிபுணர்களை வச்சுக்கிட்டு, நீதிபதிகளை வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் நிர்வாகம் பண்றியா? எல்லாத்திலையும் ஓட்டம் இருக்கு. தப்பு செஞ்சவன் வெளியில வரதுக்கு சட்டத்தில் ஓட்டம் இருக்கு. தண்டிக்கப்படுறது கிடையாது. கண்ணீரோடு அவளுடைய வாழ்க்கை கொடுமை, பெரிய கொடுமை. உம்மா வாப்பா கிட்ட எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் வளர்ந்த சிட்டுக்குருவி மாதிரி வளர்ந்திருப்பா. கல்யாணம் முடிச்சு போன பிறகு எல்லாமே கொடுமை தான். ஏச்சுக்கள் பேச்சுக்கள். என்னத்தும் அப்பம் கொடுத்துட்டான். மானம் கெட்டவர்களா வாங்குறதையும் வாங்கிக்கிட்டு வக்கனையா சாப்பிட்டுட்டு உன் அப்பா என்னத்தை பெருசா கொடுத்துட்டான். அங்க கொடுத்த மாதிரி கொடுத்தானா, இங்க கொடுத்த மாதிரி கொடுத்தானா? என்ன சட்டம் போட்டீங்க, என்ன திட்டம் போட்டீங்க, ஒழிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, எங்களுடைய கொள்கை சொந்தங்கள் கூடி இருக்கிறார்கள். இத்தனை ஆயிரம் மக்கள் குழுமி இருக்கிறார்கள். தௌஹீதை 30 ஆண்டு காலமாக சொல்லி அல்லாஹ்வுக்கு பயந்து காசு பணம் எங்களுக்கு பிடிக்கும், பணத்தின் மீது எங்களுக்கு ஆசை இருக்கு. நாங்கள் பண ஆசை துறந்தவர்கள் கிடையாது, துறவரத்தை நேசிக்கக்கூடியவர்கள் கிடையாது. அதில் எங்களுக்கு இன்பம் இருக்கிறது. இருந்த போதும் நாளை மறுமையிலே எங்களை படைத்தவனுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்கிற அச்சத்தோடு இந்த கொள்கை கூட்டம் எப்படி உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், எத்தனை லட்சங்களை கொடுத்தாலும், எத்தனை கோடியை எங்களுக்கு திருமணத்தின் போது கொடுத்தாலும் எட்டி உதைக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு புரட்சிங்க இது! இறை தூதரவர்கள் கற்றுத்தந்த பாடம். அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நீங்க திருமணம் முடிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணை இருக்கிறது, குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது. நீங்கள் அமைதி பெறுவதற்காக, ஆண்களை பார்த்து இறைவன் பேசுகிறான், நீங்கள் அமைதி பெறுவதற்காக உங்களிலிருந்து உங்களுக்கு இறைவன் வாழ்க்கை துணையை தந்திருக்கிறான். இது இறைவனுடைய சான்று என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்திலே, மனைவி என்கிற ஒரு அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்திலே, திருமணம் முடிக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்கள் ஒரு ஒரு விலை மதிப்பு நிறைந்தவர்கள். அவர்களுக்கு நீங்கள் மகரு கொடுங்க, மனக்கொடை கொடுங்க, கொடுத்து திருமணம் முடிங்க. உலகத்தில் பெண்களுக்கு கொடுத்து மன வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள் என்று சொல்லி உலகத்தில் எவனுமே சொல்லல. இறை தூதரவர்கள் சொன்னார்கள், கொடுத்துத்தான் முடிக்க வேண்டும். அங்கிருந்து சொல்லி காசு பெறக்கூடாது. நாங்க பெற மாட்டோம். இஸ்லாமிய சமூகத்தில் நாங்கள் இந்த கொள்கையை, தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய எவரும், ஒரு உறுப்பினர் கூட, இத்தனை லட்சம் மக்கள் உறுப்பினர் கொண்ட ஜமாத், ஒரு பைசாவை நாங்கள் பெற மாட்டோம். ஏன்? இறை தூதரவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். தீர்வு இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் மட்டும்தான் இருக்கு. அந்த திருமணம் எளிமையாக நடத்தப்பட வேண்டும். அந்த திருமணத்திற்கு என்று பெண் வீட்டார் சல்லி பைசா செலவு செய்யக்கூடாது. குழந்தை அந்த பெண் ஈன்றெடுக்கக்கூடிய நேரத்தில் அதற்கான செலவுகள், எல்லா போக்குவரத்தும் அந்த கணவனுக்குத்தான் சேர்ந்தது. கணவன் தான் பார்க்கணும். சக்தி இருந்தால் கல்யாணம் முடி, சக்தி இல்லைன்னு சொன்னால் கல்யாணத்தை விட்டுட்டு நோன்பு வச்சுட்டு போ என்று சொல்லக்கூடிய மார்க்கம். உனக்கு பருவம் வந்து திருமணம் முடிக்கணும் என்ற நிலை வருகிற பொழுது நிர்வாகம் பண்ண முடியும். ஒரு பொண்டாட்டியை வச்சு அவளுக்கு என்னால் நான் என்ன சாப்பிட்றேனோ அதை கொடுக்க முடியும் என்று சக்தி இருந்தா வாடா, இல்லாட்டி போடா என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்ப எங்க வரதட்சணை வரும்? ஏன் பெண் கொடுமை வருது? ஏன் ஸ்டவ் வெடிக்குது? படிக்கட்டில் நின்னா தவறி விழுந்தா என்று ஏன் பெண்களாக மட்டும் கொல்லப்படுகிறார்கள்? தற்கொலை அதெல்லாம் விபத்தா? அது ஸ்டவ் வெடிக்கிறதெல்லாம் விபத்தா? கிடையாது. திட்டமிட்டு நடைபெறுகின்ற கொலைகள், அது அத்தனையும் வரதட்சணை என்கிற பெயரால் நடைபெறுகின்ற கொடூரங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த தீர்வின் வழியாக சமூகம் கண்கூடாக நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, பார்க்கிறோம். ஏராளமான குற்றங்கள் நாட்டில் பெருகிக் கொண்டே போகுது. கொஞ்ச நெஞ்ச குற்ற செயல்கள் அல்ல. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற பாலியல் குற்றங்கள் இருக்கிறது, அது ஏராளம். தினசரி பாருங்க, ஒரு செய்தி நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. பெண்களுக்கு எதிராக அங்க ஒரு பாலியல் வன்முறை நடந்தது, வல்லுறவு நடந்தது, கும்பலாக கேங் ரேப், ஒரு பெண்ணை கூட்டாக சேர்ந்து கற்பழித்தார்கள். எத்தனை சம்பவங்கள் நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரோந்து பணிக்கு இரவு காவல்துறை போடுறான், கட்டுப்படுத்த முடியல. அது மாதிரி குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறேன்னு சொல்றான், ஒண்ணு கட்டுப்படுத்த முடியல. குற்றங்கள் என்பது பெருகிக் கொண்டே இருக்கிறது, ஏராளமான குற்றங்கள். நான் சொல்லுவது பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிறதா இல்லையா? தொடர்ந்துங்க. எவ்வளவு கொடுமைகள் என்று சொன்னால், பெண்கள், சின்ன சின்ன குழந்தைகள் கூட அந்த கொடுமைகளுக்கு யாரெல்லாம் ஆளாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், சில தினங்களுக்கு முன்பு
ஒரு பெண் குழந்தை 6 வயசு குழந்தை கொடூரமான முறையிலே பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு பிறகு அதை செய்தவன் ஒரு படித்தவன், அவன் ஒரு என்ஜினியருக்கு படிக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் இந்த காரியத்தை செய்துவிட்டு இந்த குழந்தை வெளியே சொன்னால் நம்முடைய மானம் பறிபோகும் என்று சொல்லி பெரிய ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறாங்க வசதியானவங்க, அப்படிப்பட்டவனா இருக்கிறான், இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்யறான். இந்த பிள்ளை வெளியே உண்மையை சொல்லிரும், என்ன செய்யறது, கதையை முடிச்சிரும் என்று சொல்லி அந்த குழந்தையை கொன்று விட்டானே. அந்த குழந்தையை எரித்து துணியிலே சுத்தி கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டான். இப்படி அந்த பெத்தவங்களால எப்படி தாங்க முடியும்? பிள்ளைகள் ரோட்டில் விளையாடக்கூடிய நேரத்தில் சும்மா தடிக்கி விழுந்து காலிலே சிராய்ப்பு ஏற்பட்டால் கூட ஒரு தாயும் தந்தையும் தன்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட காயமாக பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பாலியல் வல்லுறவெல்லாம் எப்படி தாங்கிக் கொள்வார்கள்? எவ்வளவு கொடுமைகள் நடைபெறுகிறது. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா வாத்தியார் சில்மிஷன்றான், காவல் நிலையத்திற்கு வேலைக்கு போனா உயர் அதிகாரி சில்மிஷன்றான், பஸ்ல பயணம் செய்ய முடியல, எங்க போக முடியல. அவ்வளவு ஒரு வெறி பிடித்த சிந்தனை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் நாட்டில் இருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை. அது உலகளாவிய அளவிலே எல்லா நாடுகளிலுமே பெண்களுக்கு எதிராக இது போன்ற பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் வெறுமன சட்டத்தின் மூலமாக மாற்ற முடிந்ததா? முடியல. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய தீர்வு எப்படிப்பட்ட தீர்வு என்று சொன்னால், குற்றத்தை குறைக்க போறேன், சட்டத்தை போறேன் மட்டும் சொல்லாத, அதை தாண்டி குற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு அதற்குண்டான பாதுகாப்பு அம்சத்தை ஏற்படுத்தி கொடு. பெண்களுக்கு எதிராக வன்முறை நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த வன்முறைக்கு காரணமாக பெண்களே இருக்கிறார்கள், மறுக்கவே முடியாது. நீ ஒழுங்கான ஆடை உடுத்த வேண்டியதானே, உனக்கு என்ன கேடு? உன் அப்பா நல்லா சம்பாதிக்கிறான், நீ தாம் தூம்னு செலவு பண்ற, ஆனா இத்தனோடு துணியை போட்டுட்டு ஏன் வெளியே வர? அதான பிரச்சனைக்கு காரணம். அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் குல்லில் மூமினீன யகுல்லு மின் அபுசாரிஹிம் வ யக்ஃபலு ஃபுரூஜஹும், நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 24வது அத்தியாயத்தினுடைய 30வது வசனத்தில், ஆம்பளையா இருக்கிறவன் பார்வையை தாழ்த்திக்கொள், கீழே பாரு, கெட்டதை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு என்ன சொல்றான்னு கேட்டா, பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் முன் கைகளையும் தவிர மற்றவைகளை மறையுங்கள். ஆம்பளையும் பொம்பளையும் சமம் கிடையாது. உடல் கூறிலே இருவருக்கும் மத்தியிலே நிறைய வேறுபாடு இருக்கு. ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் ஆணை சுண்டி இழுக்கக்கூடியவளாக இருப்பாள். அப்படித்தான் இறைவன் படைத்திருக்கிறான். கணவன் மனைவி என்கிற ஒரு பந்தம் தேவை. சந்ததிகளை பெற்றெடுக்க வேண்டும், ஒழுக்கமான முறையிலே சந்ததிகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆண் பெண்ணின் மீது ஈர்ப்பு கொள்ள வேண்டும், ஒரு பெண் ஆணின் மீது ஈர்ப்பு கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் ஆணை ஈர்க்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் அப்படித்தான் படைத்திருக்கிறான். ஆனால் என்ன நடைபெறுது? மேற்கத்திய கலாச்சாரம், லேட்டஸ்ட் ஃபேஷன் என்கிற பெயரில் ஆடைகளை அரைகுறையாக அணியக்கூடிய ஒரு மோசமான கலாச்சாரம். கேட்டால் லேட்டஸ்ட் ஃபேஷன். ஏமா கொஞ்சம் தாராளமா நீ துணி எடுத்து தச்சேன்னு சொன்னா உன் மானம் இன்னும் காப்பாற்றப்படுமே, இப்படித்தான் உடுத்தணும் அப்படின்னு இறுக்கமான ஆடை உடுத்துவது, அரைகுறையான ஆடைகள். எத்தனை ஆய்வுகள் சொல்லுகின்றது. என்ன சொல்றான்? 2014 சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை ஆய்வு செய்கிறார்கள். பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற வன்கொடுமைகளுக்கு, குறிப்பாக பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு போயிட்டு ஆய்வு பண்றாங்க. பெரும்பாலும் யார்கிட்ட கேட்கிறாங்க? படித்தவர்கள்ட்ட கேட்கிறாங்க, கல்லூரி பேராசிரியர்கிட்ட கேட்கிறாங்க, நீதிமன்றத்தில் பணி செய்கின்ற வழக்கறிஞர்கள்ட்ட கேட்கிறாங்க, நீதிபதிகள்கிட்ட கேட்கிறாங்க. எல்லாரும் கருத்து சொல்றாங்க. கருத்தை அவர்கள் வெளியிடுகிறார்கள். எல்லா பத்திரிகைகளிலும் வருகிறது. அதற்கு பிரதான காரணம் பெண்களின் ஆடை என்று சொல்லப்படுகிறது. வெவ்வேறு காரணங்கள் இருக்கு. ஆணுடைய வக்கர புத்தி காரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முக்கியமான காரணம், அதிகமான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவது பெண்ணினுடைய ஆடை. இஸ்லாம் சொல்லுது, உன்னுடைய ஆடையை நீ சீர்படுத்து. பெண்ணுக்கு சொல்லுது. இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய ஒழுக்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அவர்கள் புர்காவை அணிகின்ற பொழுது பெண்ணடிமைத்தனம் என்று சொல்லி இஸ்லாமிய பெண்களை ஏளனமாக பேசுகிறது இந்த சமூகம். நீங்க தானே பாதிக்கப்படுறீங்க, உங்களை தானே கையை பிடிச்சி இழுக்கிறான், உங்களை தானே ரொம்ப மோசமாக நடத்துறான். அப்ப பாதுகாப்பு கவசம் இஸ்லாம் சொல்லுகிறது. அதே போல தண்டனைகள் கடுமையாக இருக்கணும். சட்டங்கள் என்ற பெயரிலே இருக்கக்கூடாது. அந்த
குற்றங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால் குற்றம் செய்யக்கூடியவன் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்படியெல்லாம் கிடையாது. தப்பு செய்யக்கூடியவனுக்கு தப்பிப்பதற்கு என்று இந்த நாட்டிலே ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆபாசத்தை உண்டு பண்ணுவதற்கென்று ஒரு பக்கம் சினிமாவை திறந்து வைக்கிறான், ஒரு பக்கம் டாஸ்மாக திறந்து வைக்கிறான், குடிக்கிறான், குடி போதையில வந்து தப்பு செய்யறான். சினிமாவை பார்க்கிறான், அது தூண்டுது, பால் உணர்வை தூண்டுது, தப்பு செய்யறான். எல்லா நாட்டிலே இவன் பாட்டுக்கு தூக்கி மேல வச்சுட்டு எல்லாம் ஒழுங்கா நடனா எப்படி நடப்பான்? அப்ப தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். குற்றங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு அரசாங்கம் மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கணும். ஊத்தி கொடுத்து அதில் வரக்கூடிய வருமானத்தில் நீ அரசாங்கம் வயிறை வளர்ப்பாய் என்று சொன்னால், அதை கொண்டு மக்களுக்காக திட்டத்தை போடுவேன் என்று சொன்னால், குடியை கெடுத்து இந்த மக்கள் வாழணுமா? அந்த குடியினால் தானே ஏராளமான பிரச்சனை வருது. இஸ்லாம் சொல்லுது, மதுவை ஒட்டுமொத்தமாக ஒழியுங்கள். இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டது. நீங்கள் பார்க்கலாம், அரபு நாடுகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய, இந்த நாட்டில் இருந்து பணிக்கு செல்லக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்கள் யாராவது பணிக்கு சென்றால் அவன் அப்பா அம்மா சொல்லி அனுப்பாங்க, டே மவனே போற இடம் பார்த்து போய் இருந்துக்க, அரபு நாட்டுக்கு போய்க்கிற, அங்க போயிட்டு இந்த நாட்டில் பண்ற சில்மிசத்தை ஏதாச்சும் பண்ணு சொன்னா அவ்வளவுதான், சோழியை முடிச்சிருவான். அங்கே இஸ்லாமிய சட்டம் இருக்கிறது. தப்பு செய்யாமல் இருப்பதற்குண்டான பாதுகாப்பு அம்சங்கள் எங்கு இஸ்லாமிய சட்டம் நடைமுறையில் இருக்கிறதோ அது போன்ற சவுதி போன்ற நாடுகளில் ஒழுக்கக்கேடான காரியங்களுக்கு அங்கே இடம் கிடையாது. அப்ப பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பதற்குண்டான காரியத்தையும் இஸ்லாம் சொல்லுது. அதே சமயத்தில் சட்டங்களை மிக கடுமையாக போடுங்கள். விபச்சாரம் போன்ற குற்றத்தில் ஈடுபட்டால் மரண தண்டனை இஸ்லாம் சொல்லுது. அதையெல்லாம் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியுமா? எவனாவது தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா அவனுக்கு சொகுசா கொண்டு போயிட்டு ஜெயிலில் உட்கார வச்சிருக்கீங்க, வாரத்தில் கறி குழம்பு போடுறீங்க, வாரம் புது சினிமா படம் போட்டு காட்டுறீங்க. அவன் உள்ள இருந்துட்டு வெளியே போடான்னு சொன்னா நான் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போறேன்றான். அவன் எப்படி திருந்துவான்? குற்றங்களை குறைப்பதற்கு இதுவா வழி? அப்ப நாட்டிலே பிரச்சனைகள் பெருகி கொண்டே இருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்க முடியல. எத்தனையோ விதமான கொலை சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள் பார்க்கிறோம், கண்கூடா பார்க்கிறோம். திருவண்ணாமலையிலே ஒரு பட்ட பகலிலே படுகொலை சம்பவம். அருவாளை கொண்டு வந்து ஒருத்தனை கொத்துன்னு கொத்துறான், தலை துண்டிக்கிற அளவுக்கு ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. எல்லாம் இன்னைக்கு சிசிடிவி கேமரா வந்துருச்சு. எங்கெல்லாம் நாட்டில் சம்பவம் நடைபெறுகிறதோ அது எல்லாம் படம் பிடிச்சு காட்டுது. ஏடிஎம்ல பணம் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்ப இவரு திருவாளர் மோடி அறிவித்தாரோ, அறிவிப்புக்கெல்லாம் முன்னாடி பணம் ஏடிஎம்ல கிடைச்ச நேரத்தில் ஏடிஎம்ல போய் பணம் எடுத்தா உள்ள வந்து அங்க கொத்துன்னு கொத்துறான், பணத்தை எல்லாம் பிடுங்கிட்டு போறான். அங்க பெரிய கொடுமையா இருக்குன்னு பார்த்தா இவங்க ஆட்சி பண்றவனுங்க பணம் செல்லாது என்று சொல்லி ஏடிஎம்ல பிச்சைக்கார மாதிரி எல்லாரையும் நிக்க வைக்கிறான். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை நாட்டில் இருந்துகிட்டே இருக்கு. கொலை சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள் என்று குற்றங்கள் நாட்டிலே பெருகி கொண்டே இருக்கிறது. தீர்வு என்ன? நாட்டை ஆளக்கூடியவன் யோக்கியனா இருக்கணும், அதான் தீர்வு. குற்றவாளிகள் இந்த நாட்டிலே பாதுகாப்புத்துறை, காவல்துறை என்று சொன்னால், நீதித்துறை என்று சொன்னால், குற்றம் செய்யக்கூடியவன் அவன் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். நல்லவர்களை பாதுகாப்பதற்கு தான் காவல்துறை, கெட்டவர்களை பாதுகாப்பதற்கு அல்ல. ஆனால் சாபக்கேடு என்ன தெரியுமா? நம்முடைய நாட்டிலே கெட்டவர்களுக்கு பெரிய அதிகாரிகளுக்கு மத்தியிலே, காவல்துறை அதிகாரிகளுக்கு மத்தியிலே, அவன் கொலைக்காரனா இருந்தா, கொள்ளக்காரனா இருந்தா, நகை திருட்டு செய்யறவனா இருந்தா, தப்பான தொழில் செய்யக்கூடியவனா இருந்தா, அவனுக்கெல்லாம் பெரிய செல்வாக்கு இருக்குங்க. ஒரு சாமானியன் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு தொட நடுங்குறான், உள்ள போக பயப்படுறான். அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஸ்டேஷனுக்குள்ள போனான்னு சொன்னா, என்னையா என்ன வந்திருக்க? ஐயா இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டான், பிடிச்சிட்டான், ஓ பெட்டிஷன் எழுதி கொடுத்துட்டு போயா. நாயை விரட்டுற மாதிரி விரட்டுவாங்க இந்த காக்கி சட்டை போட்டவர்கள். இவங்கெல்லாம் இந்த நாட்டில் காவல்துறை, நாட்டை பாதுகாக்கக்கூடிய துறை. எப்படிப்பட்ட மோசமான செயல்களில் காவல்துறை ஈடுபடுகிறது. கெட்டவர்களுக்கெல்லாம் சலாம் போடக்கூடிய காவல்துறை, நல்லவர்களை எப்படி நடத்துவாங்க? என்னவோ பயங்கரவாதி மாதிரி நடத்துவாங்க. முஸ்லீம்னு சொன்னா யோ வருது புகாரு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு நிறைய புகார்கள் வருகின்றது. சில மாவட்டங்களிலே பாஸ்போர்ட் பதிவு செய்கின்ற பொழுது அந்த பாஸ்போர்ட்டை பெறக்கூடிய நேரத்தில் வெரிஃபிகேஷனுக்காக வருவாங்க, விசாரணைக்காக வருவார்கள். அது நடைமுறை, அதில் பிரச்சனை இல்லை. அந்த நடைமுறையின் பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீ என்ன ஐஎஸ்ஐஎஸ்ல இருக்கியா? மதுரை மாவட்டத்தில் கேட்கிறான். காக்கி சட்டை போட்டு இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள் கேட்கிறது, நீ என்ன ஐஎஸ்ஐஎஸ்ல இருக்கிறியா?
அல்கைதால இருக்கியா? ஏண்டா அல்கைதால இருந்தா உங்ககிட்ட வந்து பாஸ்போர்ட்டை தேடிக்கிட்டு வெளிநாட்டில் போயிட்டு அந்த கொளுத்துற வெயில போயிட்டு வேலையாடா பாப்பா கேட்கிற காக்கி சட்டையை போட்டுட்டு. அப்படிப்பட்ட கெட்டவர்கள் சமூகத்திலே, சமூக தீமை கேடுகளிலே ஈடுபடக்கூடியவர்கள், டாஸ்மாக் கடை நடத்தக்கூடியவர்கள், அவங்க வீட்டு கல்யாணத்தில் உயர் அதிகாரி போய் கலந்துக்கிறாரு. நாளைக்கு அவனால எனக்கு பாதிப்பு என்று சொன்னால் நீ எப்படா நடவடிக்கை எடுப்ப? குற்றங்கள் பெறுகிறது என்று சொன்னால் காக்கக்கூடியவர்கள் அதுக்கேற்ற தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். மக்களை பாதுகாப்பதுதான் எங்களுடைய இலக்கு. குறிப்பாக நல்ல மக்களை பாதுகாப்பது. கெட்டவர்கள் காவல்துறையை பார்த்து, காக்கி சட்டையை பார்த்து பயப்படுவது அப்படி செய்ய. ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்துறா, உள்ள இறங்கி விளாசி தள்ளுற, அவன் உனக்கு எதிராக வன்முறை பண்ணானா? ஜல்லிக்கட்டுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன பார்வை? தௌஹீத் ஜமாத்துடைய பார்வை என்ன? அது தனி போராட்டம். தமிழக மக்கள் செய்த போராட்டம், அதுல ஒரு கோரிக்கை வைக்கிறான்னு சொன்னா ஏத்துக்க மறுத்துக்க, அது உன் அதிகாரத்தில் உள்ளது. போராட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருந்தவன் 1 மணி நேரம் உட்கார்ந்துக்கிறோம், 2 மணி நேரம் உட்கார்ந்துக்கிறோம், 7 நாள் அனுமதி கொடுத்துட்டீங்க, கொஞ்ச நேரம் கொடுங்க, கலைஞ்சு போயிடுறோம், அதெல்லாம் முடியாது. அடிச்சு விரட்டுறான். வாகனத்தை தீ வைக்கிறார்கள், கடைகளுக்கு தீ வைக்கிறார்கள், வன்முறை சம்பவங்கள் அத்தனையும் செய்துவிட்டு அப்பதானே நாளைக்கு கணக்கு காட்ட முடியும். ஏன் தடியடி நடத்தின, ஏன் கல் எறிஞ்ச, ஏன் பாட்டில விட்ட அப்படின்னு கேட்டா இதெல்லாம் பத்தி எறிஞ்சது, எங்களுடைய காவல் நிலையம் பத்தி எறிந்தது, கணக்கு காட்டணும்ல, அவனே கொடுத்துறான். ஒரு காவல்துறை அதிகாரிகள் இப்படி செய்தால் நாட்டு மக்கள் எப்படி இந்த சட்டத்தை மதிப்பார்கள்? எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துல காவல்துறையை மக்கள் பார்க்கிறார்கள். ஆனால் கீழ்த்தரமான காரியத்தை காவல்துறை செய்கிறது. குற்றங்கள் பெறுவதற்கு நாட்டை பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் தான் காரணமாக இருக்கிறது. அதிகாரிகள் என்று சொன்னால் அவர்கள் அதற்குரிய தகுதியோடு நடப்பார்கள் என்று பார்க்கின்ற பொழுது தகுதிகளை பார்க்க முடியல. தர்மபுரி மாவட்டம் தெரியுதா? அங்க அரூர்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த அரூர் என்கிற ஊருக்கு அருகாமையிலே வாச்சாத்தி என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே 1992 நடைபெற்ற கொடூரம் என்ன தெரியுமா? அங்கே எல்லாம் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கிராமத்திற்குள்ளே வனத்துறை அதிகாரி போகிறாங்க. 150க்கு மேற்பட்ட வனத்துறை அதிகாரி போகிறார்கள். 108 காவல்துறை அதிகாரி போகிறாங்க. வருவாய்த்துறை அதிகாரிகள் செல்கிறார்கள். 92 நடைபெற்ற இந்த கொடூர சம்பவத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் எல்லாம் சந்தனத்தை கடத்தி விற்பனை செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய வனத்துறை, காவல்துறை எல்லாம் உள்ளே செல்கிறது. சட்டவிரோதமாக மர கடத்தலில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் சட்டத்தின்படி தண்டிப்பதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நடைபெற்ற சம்பவம் என்ன தெரியுமா? அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். சந்தன மரம் எதுவும் கடத்தப்படவில்லை. அத்தனை மக்களுமே மலைவாழ் மக்கள், பழங்குடியின மக்கள். இவர்களை சின்ன பின்னமாக ஆக்கிறோம் என்று சொன்னால் கேட்கிறதுக்கு நாதி இல்லை. வனத்துறை இங்கே தான் இருக்கு, வருவாய்த்துறை இங்கே தான் இருக்கு, காவல்துறை இங்கே தான் இருக்கு என்று சொல்லி வெறியாட்டம் போடுகிறார்கள். அந்த கிராமத்து மக்களை எல்லாம் ஊருக்கு நடுவிலே கொண்டு வந்து கட்டி வைத்து இரும்பு கம்பிகளால் அடித்து நைய புடைக்கிறார்கள். சந்தனமும் இல்லை, மரமும் இல்லை, கொள்ளையும் போல ஒரு அசம்பாவிதம் நடக்கல. ஆனால் வெறியாட்டத்தை போடுகிறார்கள். அந்த கிராம மக்கள் மீது மிகப்பெரிய கொடூரத்தை அரங்கேற்றுகிறார்கள். அரங்கேற்றியதோடு விட்டார்களா? பெண்களை பார்க்கிறார்கள். அந்த பழங்குடியின பெண்களை ஏறத்தாழ 18 பெண்களை கொடூரமான முறையிலே பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். இவெல்லாம் அதிகாரி, நாட்டை பாதுகாக்கக்கூடியவன். தெரியாது உங்க லட்சணம். அவ்வளவு பெரிய கொடுமை அரங்கேறி இருக்கிறது. அப்படிப்பட்ட கொடுமையை கேட்கின்ற பொழுதே ஒரு இனம், தாழ்த்தப்பட்ட இனம், பழங்குடியின மக்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நரவேட்டை நடைபெறுமா? எப்படிப்பட்ட நாடு? 21ஆம் நூற்றாண்டிலே, ஜனநாயக நாட்டிலே, சட்டத்தின்படி ஆட்சி நடைபெறுகின்ற நாட்டிலே அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய அதிகாரிகள் இவ்வளவு பெரிய கொடூரத்தில் ஈடுபட்டா ரொம்ப சௌகரியமா 2011 தீர்ப்பு சொல்லப்படுது. 270 பேர் மேலே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டால் அதுல நிறைய பேர் செத்து போயிட்டான். 20 வருஷம் விசாரணை பண்ணா எவன்டா தாங்குவான்? அப்ப நாட்டில் அதிகாரத்துறை என்பது எப்படி இருக்கு பாருங்க. குற்றங்களை குறைப்பதற்கு காவல்துறை, குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு, குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு நீதித்துறை. ஆனா அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். குற்றங்கள் எப்படி குறையும்? இது மாதிரியான ஒரு ஈன செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் எப்படி இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்?
இஸ்லாம் சொல்லுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் அழகான தீர்வை சொல்லுகிறார்கள். ஆட்சி செய்யக்கூடியவன், ஒரு அதிகாரத்தை பெறக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களை எல்லாம் அரவணைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இறை தூதரவர்கள் இதை தன்னுடைய வாழ்க்கையிலும் தங்களுடைய வாழ்க்கையிலும் கடைபிடித்தார்கள். தங்கள் தோழர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அதையே சொன்னார்கள். பல பகுதிகளுக்கு அவர்கள் ஆளுநரை அனுப்பினார்கள். அப்படி அனுப்பக்கூடிய நேரத்தில் அவர்கள் அறிவுரை சொல்லுவார்கள், தம் தோழர்களுக்கு சொல்லுவார்கள். அரபு தீபகற்பத்தினுடைய மிகப்பெரிய ஆட்சி தலைமை நபிகள் நாயகத்தினுடைய கைகளிலே இருக்கிறது. பல ஆளுநர்கள் பல பகுதிகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அப்படி அனுப்பப்படக்கூடிய நேரத்திலே தம் தோழர்களுக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் செல்லக்கூடிய இடத்திலே புதிய இடம், நமக்கு ஆட்சி கிடைத்திருக்கிறது, அந்த மக்களிடையே நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள், அந்த மக்களிடையே நீங்கள் எளிமையான முறையிலே நீங்கள் அந்த மக்களை நடத்துங்கள், அந்த மக்களை நீங்கள் சிரமப்படுத்தாதீங்க, தோழமை பாராட்டுங்கள், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான அறிவுரை சொல்லுகிறார்கள். அதிகாரத்தில் இருக்கக்கூடியவன் மக்களை அரவணைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதே சமயத்திலே ஒரு தீமை நடைபெறுகின்ற பொழுது, ஒரு குற்றம் நடைபெறுகின்ற பொழுது அதிலே எந்த விதமான சமரசமும் இல்லாமல், எந்த விதமான கைக்கூலிகளையும் பெறாமல் நீதியோடும் நேர்மையுடனும் அதற்கு நடக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். நடந்து காட்டினார்கள். சட்டங்களை இயற்றக்கூடிய நேரத்திலே அதிலே நீதியை நிலைநாட்டுவதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புரட்சியாளரை அடிப்பதற்கு உலகத்தில் எந்த தலைவனுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை. யார் குற்றம் செய்தாலும், தன்னை சார்ந்தவர்கள் குற்றம் செய்தாலும் இறைவனுடைய சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய நேரத்தில் அதிலே சமத்துவம், பாரபட்சம் காட்ட மாட்டாங்க. சில நேரங்களிலே அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுகிறது. உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நேரத்தில் வேணா விட்டுருங்க என்று பரிந்துரைகள் வருகிறது. இவர்கள் சாதாரணவர்கள் கிடையாது, பெரிய உயர்ந்த குலத்தில் சேர்ந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உயர்ந்த குலத்தில் உள்ளவர்கள் என்பதற்காக சட்டத்திலே சமரசம் செய்ய சொல்லுகிறீர்களா? முன் வாழ்ந்த சமுதாயம், இதற்கு முன் வாழ்ந்த சமுதாயம் அழிந்து போனதெல்லாம் இதனால தான். போலீஸ்காரனா நீதியை கடைப்பிடி, வருவாய் துறையா நீதியை கடைப்பிடி, நீதித்துறையா நீதியை கடைப்பிடி, அதுக்கு தான் உனக்கு நீதிபதினு பேர் வச்சிருக்கிறான். வரிசையா நீதிபதி பார்த்தா லஞ்ச வழக்கில் பிடிபடுறான். ஒரு குற்றம் நடைபெறுகிறது, 50 வருஷம் கழிச்சு தீர்ப்பு சொல்றான், எதுக்கு நீதிபதி? இறை தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், முன் வாழ்ந்த சமுதாயம் அழிந்து போனதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரத்தில் ஆளை பார்த்து தீர்ப்பு கொடுப்பான். இவன் வேண்டியவன், வேண்டப்படாதவன், இவன் வசதியானவன், இவன் வசதி குறைஞ்சவன், அதனால் தான் சமுதாயம் அழிந்தது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களும் வாழ்ந்து காட்டினார்கள், சமூகத்திற்கும் எச்சரிக்கை செய்தார்கள். நீங்கள் நீதி செலுத்தக்கூடிய நேரத்திலே உங்கள் தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், உச்சராக இருந்தாலும், உறவினராக இருந்தாலும் நீதி செலுத்தக்கூடிய நேரத்திலே உங்களுடைய விருப்பு வெறுப்பை தூக்கி வைத்து விட வேண்டும். அதெல்லாம் இருக்கணும். ஆட்சியாளர்களுக்கு அப்படிப்பட்ட உன்னதமான பண்பு வந்தால் மாத்திரம்தான் இந்த நாட்டிலே பெருகக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும். அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையிலே நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த தீர்வுகள் மாத்திரம்தான் உலகத்திலே சந்திக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கும். இஸ்லாம் தான் அதற்கு அற்புதமான வழியை காட்டியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் மூலமாக சொல்லப்பட்ட தீர்வுகள் மாத்திரமே இந்த உலகிலே பெருகக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வை ஏற்படுத்தும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்